இந்த வீடியோவில் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு விதவுட் லைனிங் ப்ளவுஸ். அதுக்கு முதல்ல ஹூக்ஸ் பட்டி பக்கம் எடுத்துக்கிட்டேன். ஹூக்ஸ் பட்டியிலேருந்து ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா முடிச்சுட்டு அதை நம்மளோட கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 2 இன்ச்சஸ் இல்லை 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இப்போ நமக்கு இன்க்ளூடிங் ஸ்டிச்சோட மெஷர்மெண்ட் கிடைச்சது. இப்போ அந்த கிளாத்ல டெட் எண்ட்ல 2 இன்ச்சஸ் விட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேக் சைடோட லென்த் பார்க்குறோம். அதுக்கு பிளவுஸோட பேக் சைடு திருப்பிட்டு நம்ம 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக வச்சு ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல மாதிரியே சேம் ஆப்போசிட் சைட்லையும், அதாவது கொஞ்சம் தள்ளி அதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். 13 இன்ச்சஸ் கிடைச்சது எனக்கு. இப்போ இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். நான் 2 கால் வச்சிருக்கேன் தலைப்புகும் பகுதி. மேலே நெக்குக்கு தலைப்புகும் பகுதி வச்சதுக்கப்புறம் பேக் நெக் லென்த் பார்க்குறோம். அந்த பிளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதையே எடுத்துக்கிறோம். அந்த 2 இன்ச்சஸ்க்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு அந்த பிளவுஸில் இருக்க சேம் மெஷர்மெண்ட் வச்சுட்டு ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடம் முடிகிற இடத்துலையும் சேம் மேலே வச்சிருக்க மாதிரியே 2 கால் வச்சுட்டு பாக்ஸ் போட்டுக்கிறோம். இது வந்து நார்மல் யூ நெக். ஸோ சென்ட்ரல் மார்க் பண்ணிட்டு 3/4 இன்ச் வச்சு நான் கர்வ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், பேக் பார்ட் முடிஞ்சது. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம எடுத்து அந்த பேக் பார்ட் மேலேயே வர மாதிரி போட்டுக்கிறோம். பேக்ல வச்ச மாதிரியே ஃப்ரண்ட்க்கும் 2 கால் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹூக்ஸ் பட்டி பக்கம் எடுத்துக்கிறேன். இதில் நீங்கள் வந்து நெக்கோட லென்த் பார்த்துட்டு அதே மாதிரி 2 கால் கீழே வச்சுட்டு 3/4 சென்டரில் வச்சுட்டு நீங்கள் கர்வ் போட்டுக்கிட்டாலும் ஓகே. இல்லை மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் இழுக்காமல், மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வச்சு இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டு நீங்கள் வரைஞ்சிங்கனாலே நீட்டாக வந்துடும் நெக்கு. அந்த நெக் வரைஞ்சதுக்கப்புறம் அது கீழே உள்ள பாட்டு அப்படியே வச்சு அந்த பெல்ட் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷோல்டர் எவ்வளோ இருந்தாலும் சரி, ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதோட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு 3.1 கிடச்சிச்சு. 3 இன்ச்சஸ் 0.1. அப்புறம் நம்ம பேக்ல டோட்டல் லென்த் எடுத்தோம் இல்லையா, அந்த 2 இன்ச்சஸ்க்கு மேலே வரைக்கும் அதே லென்த் மறுபடியும் எடுத்து லைன் மறைஞ்சிக்கிறேன். ஏன்னா நம்ம பட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக. இதையும் ஹூக்ஸ் பக்கமே எடுத்துட்டு நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிருக்கிறதுக்கு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் நேரா மேலே வந்து ஆர்ம் ஹோல் அந்த எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துலயே மார்க் பண்ணிக்கோங்க. அது எவ்வளோ இருக்குன்னு அளந்துட்டு நம்ம ஷோல்டர் பாயிண்ட் முடியுது இல்லையா, அந்த இடத்துல இருந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கும் சென்டர் பாயிண்ட் வரைஞ்சிட்டு 1.25 2 மார்க் பண்ணுவோம். இப்போ சென்டர் டாட்க்கு ஷோல்டருக்கு மிடில் வச்சுக்கோங்க. சென்டர் டாட் பிடிக்கும்போது 1/2 இன்ச் சேர்த்தே வச்சுக்கோங்க மேலே. அதுக்கப்புறம் கீழேயும் அந்த சென்டர் டாட் முடிகிற போதும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா.
3 பாயிண்ட்மே கிடச்சிடுச்சு. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெல்ட்டோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிட்டு அதோட அளவோட 1/4 இன்ச் மட்டும் சேர்த்து வச்சுக்கோங்க. சென்டர் டாட் பிடிச்சிருப்பாங்க, அந்த அளவை செக் பண்ணி அதை அப்படியே டபுளா வச்சுக்கோங்க. கட் பண்ணிக்கோங்க. சென்டர் டாட்டுக்குள்ள நேச்சர்ஸ் போட்டுக்கிறோம். அப்புறம் பேக் சைடு மடிச்சு தைக்கிறதுக்குள்ள நேச். ஆர்ம் ஹோல் பேக் சைடுக்குள்ளது எல்லாமே 4 பீசஸ்லயுமே சேர்த்து கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 கிளாத் மட்டும் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் குடஞ்சுக்கிறோம். அந்த 1/4 இன்ச் குடஞ்சுக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் கட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், பாடி பார்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல கட் பண்ணி மீத உள்ள கிளாத்ல நம்ம பெல்ட் வந்து கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளாத்தை வந்து ஈவனா கட் பண்ணிக்கலாம். ½ இன்ச் காமனா வச்சு ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். பிளவுஸ்ல ஹூக்ஸ் பட்டி பக்கம் எடுத்துட்டு அந்த ஹூக் பக்கம் பெல்ட்டோட அளவை மட்டும் எடுத்து அந்த ½ இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேல வச்சு மேல பாயிண்ட்லயும் ½ இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்றேன். ஸ்டிச் பண்ணிருப்பாங்க பிளவுஸ்ல, அந்த அளவுல இருந்து எக்ஸ்ட்ரா ½ இன்ச் மார்க் பண்றேன். அப்புறம் அதோட சென்டர் பாயிண்ட்லயும் ½ இன்ச் எக்ஸ்ட்ரா. அப்புறம் சைட்ல இது 3 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், பெல்ட் ரெடி. அடுத்து ஸ்லீவ்ஸ் கட் பண்ணலாம். இது குட் சைடு பேட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு நார்மல் பிளவுஸ், அதாவது வித்வுட் லைனிங் பிளவுஸ். ஸோ ஸ்லீவ்ஸ்ல வந்து நம்ம மடிச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல ஹெம் பண்றதா இருந்தாலும் 1 இன்ச் நமக்கு வேணும். 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கிறேன். அடுத்து நமக்கு மெஷர்மெண்ட் பிளவுஸ் இருக்கனால அந்த மெஷர்மெண்ட் பிளவுஸ்லயே இருக்க ஸ்லீவ்ஸ் எவ்வளவு அளவு இருக்கோ சேம் அதே அளவுக்கு வச்சுக்கிறேன். அந்த ஸ்லீவ்ஸ் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு முதல்ல பிளவுஸோட லென்த் பார்த்துக்கலாம். ஷோல்டர்ல இருந்து ஹேண்ட் அட்டாச் பண்ணிருக்க இடத்துல இருந்து ½ இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடும் ஸ்டிச் பண்ணிருக்க இடத்துல இருந்து ½ இன்ச் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் வரைஞ்சுக்கிறோம். இவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ சேம் மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிறேன். பாடிக்கு எப்படி ஃப்ரண்ட் பேக் ஆர்ம் ஹோல் எடுத்தோம் அதே மாதிரி ஹேண்டுக்குமே எடுக்கணும்.
இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க வந்து பேக் ஆர்ம் ஹோல்க்கு கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் கர்வ் கொடுத்து கட் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ரண்ட்டுங்கிறதுக்காக ஒரு நேட்ச் போட்டுக்கிறோம். அவ்வளோதான், ஸ்லீவ்ஸும் ரெடி. தேங்க்யூ.